மேக்ஸ் கிட்டத்தட்ட 10.2 ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்பு ஃப்ரண்ட்டு பேனல் பாருங்கள், நம்ம டிசைன் வந்து வழக்கு டீசெண்டாக கம்பெனி டிசைன் வர மாதிரி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டு 2 ஆப்ஷனாக இருக்குது. இதில் வீடியோக்குள்ளே போகலாம் இருங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது, சிஸ்டம் இருக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்துக்கலாமா? இந்த பவர் சப்ளை பார்க்கலாம் இருங்க. பவர் சப்ளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து எடுத்துக்கலாம். 35 15 ஆம்ஸு, 12 2 ஆம்ஸு, 2 ஆம்ஸு. இதே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுனால, அவுட்டரில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லோடு நல்லா ஹெவியாக கொடுத்தா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெப்பாசிட்ரு, மெட்டல் டயோடு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 10,063 போட்டிருக்கேன், ஏன்னா லோடு நல்லா வரணுன்ட்டு. அதே மாதிரி இதையும் பார்த்திங்கன்னா 10,063. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனு, எக்ஸ்ட்ரா லைட்டு, ரிமோட் கிட்ட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு 012 போட்டு 2 ஆம்ஸ் லோடில் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன், சப்வூஃபருக்கு மட்டும் 2 சப்வூஃபர் பைனியர் டபுள் இன்ச் யூஸ் பண்ண போகிறோம். பவர் ஆம்பு போர்டு எப்பவுமே பவர் ஆம்பில் நம்ம எம்டெக் போர்டு தான் இருக்கும், நம்மளோட பெஸ்ட்டு போர்டு தான். 12 வோல்ட்டு சப்வூஃபர் போர்டு கெயினருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்டீரியரில் பார்த்திங்கன்னா 2 ஃபேனு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சப்வூஃபர் மட்டும் அதை போட்டு யூஸ் பண்ண மாதிரி பனானா சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இது ஒரே ஒரு சப் வால்யூம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது செட் ஆன் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்கோசம் நம்ம வந்து யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்திங்கன்னா இன்டீரியல் இது பவர் ஆம்பு போர்டு. இப்போ 7 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்னும் போது நம்ம வந்து அதுக்கான மெட்டீரியல் ஒன்றுத்துலேயே வைக்க முடியாதுன்றதுனால ரெண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன் காமிச்சிடறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் பாருங்கள், மேலே தூக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட 10 சேனல் இதில் வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7.1 தான். நாம் எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட சரௌண்டிங் வேணும், ஏன்னா அந்த ஹோட்டல் வந்து அவங்க வந்து அவுட்டரில் போடுறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூஸ் பண்ண கிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிட்டு தான். ஓரளவுக்கு கிட்டோட ரிசல்ட்டும் சூப்பராகும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அப்டேட் வெர்ஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வெர்ஷன் 8. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ. இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்டீரியல் ஃப்ரண்ட்டு பாருங்கள், டீசெண்டாக இருக்கும், டீசென்ட் லுக்கில் இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு. பழைய அஸ்ட்ராக்கிலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும் டிஸ்பிளே. பேருங்கெல்லாம் ப்ளூடூத் அந்த இதெல்லாம் மிக சின்னதாக வரும். இதில் வந்து நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வால்யூம் சான்ஸே கிடையாது, சூப்பராக வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. வால்யூமில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிட்லாம் ஃபுல் சவுண்ட் வச்சா தான் நல்லா கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கிட்டில் பரவாயில்ல. இப்போ இந்த கிட்டில் வந்து ஏன் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண காரணங்கள் என்னென்னா, கிட்டத்தட்ட 8 பெட்டு இது கணக்கு. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சாம்பிளாக நிறைய தனியாக காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 8 பெட்டுங்க, 2 4 6 7 8. இந்த 5198 இந்த ஐசி பார்த்திங்கன்னா பாருங்கள் காமிக்கிறேன். இந்த ஐசி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இந்த ஐசி யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகும். பார்த்திங்கன்னா நம்ம சிக்னேச்சர் போர்டு இது தான். நம்ம என்ன வோல்ட்டு கொடுத்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அவுட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு ஹெவியாக செஞ்சுருக்க காரணம் அதுதான். ஒரு போர்டு வந்து உங்களுக்கு 500 வாட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 8 ohms போட்டிங்கன்னா நல்லா அதிகபட்சமாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மினிமம் 300 350 ஃபுல் ரேஞ்சில் எடுக்கலாம் நீங்கள். ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு பவர் ஆம்ப் போர்டுன்ற கணக்கில் நாங்கள் இது போட்டு செஞ்சுருக்கோம். பின்னாடி ஃப்யூச்சரில் அவங்க டபுளாக எக்ஸ்ட்ரா பண்ணும்போது பேரல் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த இன்டீரியல் டிசைனில். இதில் என்னென்ன சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம், என்ன ஸ்பீக்கர் போட போகிறோன்றது பார்த்திங்கன்னா
இதில் வந்து நமக்கு தனியாக ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பீக்கருங்க. இது ஆல்ரெடி 20 டேஸாக இதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் வீடியோ போட முடியல. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருங்க பாருங்கள், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங்கு. இதுக்கு நெட்வொர்க் போர்டு உள்ளே போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இது சில இதெல்லாம் ஒர்க் நடந்ததுனால என்னால் வீடியோலாம் எதுவும் போட முடியல. நெட்வொர்க் போர்டுக்குது, டியூட்ரு, பைனியர் டபுள் காயிலேருந்து 2 சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் வீடியோ போடுறேன். அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல் எங்கே இருக்குது, நீங்கள் எப்போயாவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து பாருங்கள். அந்த ஹோட்டலில் சூப்பரான ஹோட்டல் தான். அந்த கிருஷ்ணகிரியில் அந்த ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் நான் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு மிச்ச வீடியோஸ் போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன் ஒர்க் பண்ணுறோம் இதில்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, டிடிஎஸ்ஸு, டால்பி டிஜிட்டல். இந்த டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டல் நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க. இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ டைம் கிடைக்கும் உங்களுக்கு நான் அந்த டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டல். நான் ஒருத்தர் கேட்டார், கேஸ்ட்லேயே டால்பி டிஜிட்டல் போட்டுருக்குங்க, அது டால்பி டிஜிட்டல்னால் எப்படி கேஸ்ட்டில் வந்திருக்கும் நீங்கள் இதில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டார். அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக சீக்கிரம் நான் அதுக்கு தெளிவாக உங்களுக்கு போட்டுறேன். டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ், அதாவது டால்பி டிஜிட்டல்னால் அவர் கேட்ட காரணம் தான். இங்கே பாருங்கள் டேப் கேஸ்ட்டு, இது டேப் கேஸ்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இதோட சிஸ்டம் என்னென்ன இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு நான் போடுறேங்க. இந்த கேஸ்ட் டெக்கில் தான் டால்பி டிஜிட்டல் ஒர்க் ஆச்சு அப்படின்றதுனால அவர் கேட்டார். அதுக்கான விஷயம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த ஆக்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூடூத் பார்த்துடலாம். ஆல்ரெடி ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் எந்த இது இல்லை, ஓரளவுக்கு நல்லா நீங்கள் என்ன குவாலிட்டியில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ப்ளூடூத்துலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இப்போ பென்ட்ரைவில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் வந்து யூஎஸ்பி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் யூஎஸ்பியில் வருது. இந்த யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 சேனல், 5 சேனல், 7 சேனல், அதாவது இதோட ஈக்குவலைசர் சிஸ்டமும் இதோட ரிசல்ட் எப்படி மாறுதுன்னா அதை க்ளீனாக கவனிங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேனல் வருது. இந்த 2 சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் கேளுங்க, கரெக்டாக வாய்ஸ் நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5.1 ப்ளே பண்ணுற பாருங்க. 5.1 இது பாருங்கள், உடனே வாய்ஸ் வந்து நம்ம சென்டரில் வர மாதிரியும் லெஃப்ட் ரைட் பிரிகிற மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ 7.1 பண்ணுற பாருங்க. டிஸ்பிளேல நோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன் பாருங்கள். 2.1, 5 சேனல், 5.1, 7.1 இந்த ஆப்ஷனு. இப்போ இதை பார்த்துட்டிங்க. இதோட ரிசல்ட் இந்த ப்ரோலாஜிக் 1, 2, 3 என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்ன சவுண்டு வருதுன்னு காமிக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலைசர் மோடில் ப்ரோலாஜிக்கில் என்னென்ன சிஸ்டம் கொடுத்துருக்கான்றது இத்தனை நாள் பார்த்தோம். அடுத்தது இதில் டால்பி சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் உங்களுக்கு எப்பவுமே தெரியும். நான் வீடியோவில் வந்து ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பிளேயர் பொறுத்த வரைக்கும், எல்லாமே பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஆக்ஸை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆக்ஸு வச்சிடலாம். ஆக்ஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ஆக்ஸில் யூஸ் பண்ணுவோம். கேஸ்டில் தான் ஓடுது. ஆக்ஸ் 1 அப்போ ஆக்ஸ் 1 நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆக்ஸ்லேயும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலில் போகலாம். இப்போ டால்பி டிஜிட்டல் கோஆக்சிக்கல் வச்சிடறோம். ஒன்று பிளேயர் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நான் ஏற்கனவே டிடிஎஸ்னும் போது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூரே பிளேயர் சோனி பாருங்கள், ஜீன்ஸ் டிடிஎஸ்ஸு. நான் எப்போவுமே செட்டு செஞ்சேன்னா இந்த மாதிரி டிடிஎஸ் ஒரிஜினல் கேஸ்ட் போட்டு தான் செக் பண்ணது நம்மளோட வழக்கம். அதில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் சவுண்டு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸு ப்ளே பண்ணலாம். பாருங்கள், இது ஆன் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டிஸ்பிளே நோட் பண்ணுங்கள். டிடிஎஸ்ஸு 7.1 ஆச்சுங்களா? இப்போ சவுண்டு வைக்கிறோம். 2 நிமிஷம் கேளுங்க என்னென்ன சவுண்டு வருது இதில் இந்த பாட்டில். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு பேலன்ஸு நீங்கள் இப்போ கேளுங்க சரௌண்டிங்கில் எப்படி சவுண்ட் வந்துட்டு.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸில் வந்து சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த சிஸ்டம், நான் இதை செக் பண்ணுற மாதிரி சிஸ்டம் நான் தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கேஸ்டிங்கெலாம் இருக்குது டவுட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஒர்க் கிடைக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதை கேசட்டு வேணுன்றவங்களும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஆர்டிக்கலில் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது குவாட்ஸ்க்கு பார்த்தோம். அடுத்தது ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஏன்னா மெயினாக வந்து சிஸ்டம் போடுறவங்க வந்து மெயினாக கேட்டதே வந்து ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டிக்கலாக நல்லா க்ளீனாக ஒர்க் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆர்டிக்கல் ஆன் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கல் 1 டால்பி ஆட்டம்ஸ் ஆன் ஆகிடுச்சு. அதை தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா டிஷ்ஷில் யூஸ் பண்ணுறோம். சன்வீஸ் இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்றாங்க பாருங்கள். டால்பி ஆட்டம்ஸ் ஒர்க் ஆகுது. டால்பி ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுனால அங்கே வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து காமிச்சிருக்கு. அப்போ அந்த ஒரிஜினலில் வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஆகும். பாருங்கள், இதில் டால்பி ஆட்டம்ஸ் இல்லை. இது இங்கிலீஷ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆட்டம்ஸ் கிடைக்குங்க. நான் குறிப்பிட்ட சேனல் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் டால்பி ஆட்டம்ஸ் ஒர்க் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் தனித்தனியாக கிடைக்கும். பாருங்கள், ரிசல்ட்டு கேளுங்க. உங்களுக்கு டால்பி ஆட்டம்ஸ் ஒர்க்காக கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எது டால்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துங்க. அதுதான் ஃப்ரெண்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டால்பி ஆட்டம்ஸில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த டால்பி ஆட்டம்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நம்ம காமிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டலில் ஃபிட் பண்ணும்போது அது வந்து சோனி ப்ரொஜெக்டர் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ப்ரொஜெக்டர் வச்சு ஃபிட் பண்ணும்போது இன்னும் நம்மளால் என்னென்ன வீடியோ முடியுமோ அதில் கிளியரன்ஸாக உங்களுக்கு காமிச்சிடுறோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, என்ன ஃபிட் பண்ண போகிறோம், எப்படி நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் ட்ரையல் பார்க்குறதுனா அங்கே பார்க்குறதா என்னாட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகே, அதை மிச்ச வீடியோ வந்து அந்த ஹோட்டல் போடும்போது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது ஆம்பு செஞ்ச ஹோட்டலுக்கு தான் வாங்கிக்கிறேன். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதுதான், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரளமாக ஒன்று ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ ஆடியோ சிஸ்டமு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து இது வரைக்கும் தான் எக்ஸ்டர்னல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க பண்ண போகிறாங்க. பாருங்கள், காமிக்கிறேன். ஸ்க்ரீன் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம செட்டெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். நம்ம ஒர்க்குக்கு நடக்குது. பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒர்க்குங்க, மெட்டீரியல் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கார்டனில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங்கு எல்லாமே மொத்தமாக ஸ்க்ரீன் பாருங்கள். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு தான். இன்னும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா அப்படியே லைன் ஒர்க் நான் போட்டு உங்களுக்கு பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கு. அது என்ன குரங்கா?
ஓடிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இன்னும் ஃபுல் ஃபிட்டிங் ஆகலை. அது எனக்கு எப்படி தெரியும்?